அடியார்கள். சாத்விகள்னா யார்? சத்துவகுணங்கள் நிறைந்தவர்கள் அடியார்கள். அந்த அடியார்களோட ஒரு சம்பந்தம், அந்த அடியார்களோட பேசுறது, பெருமாளை பற்றி புரிஞ்சுக்கிறது. ஏன்னா சத்சங்கம் வேணும் இல்லையா? எல்லாமே நம்ம பார்த்து குழந்தைகள்லையே குழந்தையா இருக்கும்போது உம்மாச்சி பாரு அப்படின்னு கொண்டு போய் காமிச்சா அது உம்மாச்சிங்கிறது. கை கூப்பு, உம்மாச்சி கை கூப்பு அப்படின்னு கை கூப்புறது. ராமா கிருஷ்ணா ஹரே தாளம் போடு அப்படின்னா தாளம் போடுறது. குழந்தையிலேருந்து சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? இவர் தான் பெருமாள்னு. அவள் இதை விக்கிரகம் இது இப்படி வடிவமைச்சிருக்காருன்னு சொல்லிக் கொடுக்கறது இல்லையே. பெருமாள் தானே பக்தியோடு வளர்க்குறோம். அதனால் பெருமாளுடைய குணங்களை பேசக்கூடிய தொண்டர்கள், பெருமாளுடைய அடியார்கள், அவனுக்கே நாம் அடிமைன்னு புரிஞ்சுக்கணும். அந்த அடிமைன்னு புரிஞ்சுட்டு அவனிடத்துல பழகக்கூடிய சாத்விக சம்பாஷணைகள், சாத்விகாலோட சம்பாஷணை பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு ஒரு ருச்சியை கொடுக்கறதுக்காக அடுத்தது ஏற்படுத்துகிறா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்போ சத்சங்கம் தான் வேணும் இல்லையா? சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. அந்த சத்சங்கம் தான் முதல்ல பேசிக். அந்த சத்சங்கம் இப்போ நம்ம கூடி இருக்கிறது சத்சங்கம். இவ்வளவு நாள் அங்கே நடந்துட்டு இருந்தது இந்த சுவாமியோடைய திருமாளிகையில் தான் சத்சங்கம். கிட்டத்தட்ட 5-6-7 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு மாதம் 2 மாதம் எனக்கு ஒரு கேப் கிடைக்கிறதுன்னு பெருமாள்கிட்ட நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சுவாமி திடீர்னு உம்மால் சொல்ல முடியும், அந்த சப்ஜெக்ட் எடுத்து நீ சொல்லும், நான் கேட்கறதுக்கு நாங்கள் இருக்கோம், நீங்கள் சொல்லுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதுக்கு பெருமாள் நடத்திக்கிறேன். அது மாதிரி நாம் அவன் நினச்சிக்கும் பொழுது பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராம். இந்த இடத்துல அந்த பாகவதாலோட சம்பாஷணை பண்ணும் பொழுது பெருமாளுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு தெரிஞ்சுப்பானோம். இந்த ஜீவனானவன் தெரிஞ்சுப்பானோம். ஏன்னா நம்முடைய சாஸ்திரங்கள்லையும் சொல்கிறது, பிள்ளை லோகாச்சாரியார் அப்படிங்கிற மகான் நமக்கும் பெருமாளுக்கும் எத்தனை சம்பந்தம் இருக்குது, பெருமாள் யார் நாம யாருன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் புரிஞ்சுக்கணும்னு பிதாச்ச ரக்ஷகா சேஷி பர்த்தாஜ்ஞாயோ பர்த்தாஜ்ஞேயோ ரமாபதி சுவாமின்னாதாரோ மம ஆத்மா ச போக்தாச்சார்யமனூதிதः பிதாச்ச ரக்ஷகா சேஷி. பிதாச்ச பெருமாளுக்கும் நமக்கும் முதல் சம்பந்தம் அவர் அப்பா, நாம பிள்ளை. பிதாச்ச ரக்ஷகா, அப்பா பிள்ளைன்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா அப்பாக்கெல்லாம் அப்பா அவர் தானே முதல். ஜெகத்பிதான்னு சொல்கிறோம் இல்லையோ, ஜெகன் மாதான்னு தாயாரை சொல்கிறோம், பெருமாளை ஜெகத்பிதான்னு சொல்கிறோம். அதனால் பிதாச்ச அவர் தான் பிதா. ரக்ஷகா அப்படின்னா அவர் ரட்சிக்கக்கூடியவர், நாம் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். அது 2வது சம்பந்தம். பெருமாளுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை நவவீத சம்பந்தமாக பிள்ளை லோகாச்சார சுவாமி அருளி செய்திருக்கார். 9 விதமான நவவிதமான சம்பந்தம். 2வது அதில் ரக்ஷகர், பெருமாள் நம்மளை காப்பாற்றக்கூடியவன், பெருமாளாலே காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் நாம் அப்படிங்கிறது 2வது. 3வது என்ன? சேஷி சேஷபாவம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ சேஷி சேஷபாவம்னா அவன் தலைவன், பெருமாளுங்கிறவன் தலைவன், நாம் தொண்டன், அவனுக்கு அடிமைப்பட்டவன்கிறதான ஞானம் வேணும். அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை அவன் கிரகித்திக்கக்கூடியவன், நாம் கைங்கரியம் பண்ணக்கூடியவன்கிறதான அந்த ஞானம் வேணும். பர்த்தா, எல்லாருக்கும் பர்த்தா யாருன்னா பெருமாள் தான். பர்த்தான்னா கணவன் அர்த்தம். என்ன இப்போ நம்ம இந்த உலகத்தை எனக்கு ஆம்படியா அவதானே, எனக்கு புருஷன் இவர் தானே அப்படின்னா இது லோக சம்பந்தமான விஷயம். சாஸ்திரம் எல்லாமே என்ன சொல்கிறது, பெருமாள் தான் அந்த உத்தமமான புருஷன் தான் எல்லாருக்கும் கணவன் அப்படின்னு பர்த்தான்னு சொல்கிறது. லோக பர்த்தாரம்னு சொல்கிறது. லோக பர்த்தா அவன் தான், பெருமாள் தான். அதனால் ஸ்திரீ பிராயம் இதரம் ஜெகத்துன்னு வாக்கியம். எல்லாருமே ஸ்திரீகள் தான், புருஷன் யாருன்னா ஒத்தன் தான். அதனால் அவன் பர்த்தா. நாம் மனைவின்னு ஏன் சொல்கிறோன்னா, நாம் பெருமாளுக்கு தொண்டு செய்யணும். அவனிடத்துல அவன் பதிவிரதா தர்மத்தோடு இருக்கணும். எப்படி ஒரு புருஷனிடத்தில் ஒரு பத்னி பதிவிரதையாக இருக்கக்கூடியவள் அந்த புருஷனுக்காகவே ஆட்பட்டு எல்லா கைங்கரியமும் செய்வளோ, அதே மாதிரி நாம் பெருமாளுக்கே ஆட்பட்டு பதிவிரதையை போல அவன் ஒருவனே, அவனை தவிர வேறு யாரும் கிடையாதுங்கிற நிச்சிந்தையாக அந்த பெருமாளிடத்தில் கைங்கரியம் பண்ணணும். அப்படிங்கிறது தான் பர்த்தா மனைவி சம்பந்தம்.
பர்த்ரு பாரியான்னு சொல்கிறது அந்த சம்பந்தம்னு. அஞ்சாவதாக சொல்லும் பொழுது ஞேயோ ஞேயஹா அப்படின்னா அறியப்பட வேண்டியவன் பெருமாள், அறிய வேண்டியவன் ஜீவன். நாமெல்லாம் பெருமாளை பற்றி அறியணும், அதுக்கான சாஸ்திரங்கள் எங்கே இருக்குன்னு தேடின்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் அறிய